வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அசாதாரண தலைவரை பத்தி பார்க்க போறோம். நேர்மை, எளிமை, நாட்டுப்பற்று இது எல்லாத்துக்கும் ஒரே உதாரணமா வாழ்ந்தவர், மக்கள் ரொம்ப அன்பா காயிதே மில்லத்துன்னு கூப்பிட்ட முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்களை பத்தி தான் இந்த முழு பார்வையும். இதை கேட்டு பாருங்க. ஒரு பெரிய தலைவர் பத்தி இன்னொரு மாபெரும் தலைவர் சொன்ன வார்த்தைகள் இது. அறிஞர் அண்ணாவே எப்படி சொல்றாருன்னா, நாம பார்க்க போற ஆளுமை எவ்வளவு முக்கியமானவர்னு புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. திருச்சியில இருக்கிற செயின்ட் ஜோசப் காலேஜ், அங்க ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு இளைஞர் தன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கார். அவர்தான் முகமது இஸ்மாயில். அப்போதான் அவரோட வாழ்க்கையில அந்த முக்கியமான திருப்பு முனை நடக்குது. அப்பதான் நாடு முழுக்க சுதந்திர போராட்ட தீயா பரவிட்டு இருந்த சமயம். காந்தியடிகளோட அந்த ஒரு குரல் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த இளைஞர்கள் மனசுலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது வெறும் ஒரு செய்தி இல்ல, ஒரு தலைமுறையோட மனசாட்சியை தட்டி எழுப்புன ஒரு அறைக்கூவல். இப்போ அந்த இளைஞர் முன்னாடி ரெண்டு சாய்ஸ். ஒரு பக்கம் அவரோட ஃபைனல் எக்ஸாம், படிச்சு முடிச்சா சொந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் நாட்டுக்காக போராட்டம். இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? இது வெறும் ஒரு தனிப்பட்ட முடிவில்ல, ஒரு மாபெரும் கொள்கையோட ஆரம்பம். ஆமா, அவர் ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்க முடிவு பண்ணார். படிப்பப்புறம் பாத்துக்கலாம், ஆனா தேசத்தோட சுதந்திரம் இப்போ முக்கியம்னு களத்துல இறங்கிட்டாரு. அந்த சின்ன வயசுல அவர் எடுத்த அந்த ஒரு முடிவுதான் அவரோட மொத்த வாழ்க்கையையும் தீர்மானிச்சது. சரி, அடுத்து நாம பார்க்க போறது அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு குணத்தை பத்தி. அதாவது அவர் வாழ்க்கை முழுக்க கடைபிடிச்ச அந்த உண்மையான எளிமை. அவர் எவ்வளவு பெரிய தலைவரானாலும் சரி, அவர் பயணம் செஞ்சது ட்ரெயின்லயும் பஸ்லயும் தான். யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் அன்பா ஒரு காரை பரிசா கொடுத்தப்ப கூட, எனக்கு எதுக்குங்க கார், நான் மக்களோட மக்களா போறதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அதை வேண்டான்னு சொல்லிட்டார். ஏன், கட்சியில இருந்து கொடுத்த காரை கூட அவர் ஆரம்பிச்ச காலேஜுக்கு கொடுத்துட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அவரோட எளிமை பொது வாழ்க்கையில மட்டுமில்ல, சொந்த வாழ்க்கையிலயும் அப்படிதான். அவருக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். எல்லாரும் நினைச்சாங்க, ஆஹா, தலைவர் வீட்டு கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கும்னு. ஆனா என்னாச்சு தெரியுமா? எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சாரு. அது மட்டும் இல்ல, வரதட்சணை வாங்குற எந்த கல்யாணத்திலயும் நான் கலந்துக்க மாட்டேன்னு வெளிப்படையா அறிவிச்சார். ஒரு சமூக பிரச்சனைக்கு எதிரா தன்னோட சொந்த வாழ்க்கையையே ஒரு செய்தியா மாத்துறார். இதுதானேங்க உண்மையான தலைமை பண்பு. சரி, எளிமை மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவரோட ரெண்டு முக்கியமான குணங்கள் பத்தி இப்ப பாப்போம். ஒன்னு, கொஞ்சம் கூட அசைக்க முடியாத நேர்மை. இன்னொன்னு, நம்ம நாட்டு மேல அவருக்கு இருந்த அளவு கடந்த அன்பு. இந்த ஸ்டாம்ப் கதை ரொம்ப ஃபேமஸ். ஒரு தடவை தன்னோட ஆபீஸ்ல இருந்து ஒரு பர்சனல் லெட்டர் அனுப்பணும். அங்க வேலை செஞ்சவர் ஆபீஸ் ஸ்டாம்பை எடுத்து ஒட்ட போயிருக்கார். உடனே இவர், வேண்டாம், இது என்னோட சொந்த லெட்டர், இதுக்கு கட்சி காசுல வாங்கின ஸ்டாம்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட சொந்த காசுல ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அனுப்பினார். பொது பணம், சொந்த பணம், இதுல எவ்ளோ நேர்மையா இருந்திருக்காருன்னு பாருங்க. அடுத்து நாம பார்க்க போறது அவரோட நாட்டுப்பற்றுக்கு ஒரு உச்சகட்ட உதாரணம். வருஷம் 1962. இந்தியா சீனா போர். நாடு முழுக்க ஒரு பதட்டமான சூழல், ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். அந்த நேரத்துல காயிதே மில்லத் என்ன செஞ்சார் தெரியுமா? அப்போதைய பிரதமர் நேருவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தார்னா, எனக்கு இருக்கிற ஒரே பையனை நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்ப நான் ரெடியா இருக்கேன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா தன்னோட ஒரே மகனை நாட்டுக்காக கொடுக்க தயாரா இருக்காருன்னா அவரோட நாட்டுப்பற்ற அளவிட வேற என்னங்க வேணும்? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் தலைவரா அவரோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு, அத பத்தி இப்ப பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவோட பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அதாவது நம்ம நாட்டோட ஆட்சி மொழி எதுவா இருக்கணும்னு. ஒரு குரூப் சொல்றாங்க, இந்தியால எக்கோ பேர் பேசுற மொழிய ஆட்சி மொழியாக்கலான்னு. இன்னொரு குரூப் சொல்றாங்க, இல்ல, ரொம்ப பழமையான இலக்கிய வளம் நிறைஞ்ச மொழியத்தான் ஆட்சி மொழியாக்கணும்னு. அப்போதான் காயிதே மில்லத் எழுந்து நின்னு ஒரு பாயிண்ட் சொல்றார். சரி, நீங்க பழமையான மொழிதான் ஆட்சி மொழியா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, அப்போ நான் உறுதியா சொல்றேன், அது தமிழாதான் இருக்க முடியும். இந்த மண்ணோட முதல் மொழி திராவிட மொழிகள் தான். அதுலயும் இலக்கியத்துல சிறந்து விளங்குற தமிழ் மொழிதான் ஆட்சி மொழியா இருக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு பார்லிமெண்ட்ல தமிழுக்காக ஒலிச்ச மிக முக்கியமான குரல் அது. அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். ஒரு சமூகம் வளரணும்னா அதுக்கு கல்விதான் முக்கியம்னு ஆழமா நம்பினார். கல்விதான் முக்கியம்னு சும்மா சொல்லிட்டு போகல. கல்வி அறிவு வந்தா அறியாமை போயிடும்னு சொல்வாங்க இல்லையா? அதுக்கேத்த மாதிரி மொத்தம் 14 கல்வி நிறுவனங்கள் உருவாக அவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
திருச்சியில இருக்கிற ஜமால் முகமது காலேஜ், கேரளால இருக்கிற ஃபரூக் காலேஜ், இதெல்லாமே அவர் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த முக்கியமான நிறுவனங்கள். அவரோட தூரநோக்கு பார்வைக்கு இன்னைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சியா நிக்குது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அவரோட அந்த பட்டப்பேருக்கு என்ன அர்த்தம், மக்கள் மனசுல அவர் எப்படி ஒரு இடத்த பிடிச்சாருன்னு பார்த்து இந்த உரையாடல முடிக்கலாம். காயிதே மில்லத் இது ஒரு அரபிக் வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா சமுதாய வழிகாட்டி. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஏதோ பதவி மூலமா வந்த பேர் இல்ல, மக்கள் அவங்க அன்புனாலையும் மரியாதைனாலையும் வச்ச பேர். ஒரு உண்மையான லீடர் கிடைக்கிற பெரிய அங்கீகாரம் இதுதான். இங்க பாருங்க, தந்தை பெரியார் அவரை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு. இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவர் ஒரு நல்ல உத்தமமான மனுஷன்னு சொல்லிருக்காரு. 2 பேருக்கும் கொள்கை ரீதியா வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், ஆனா ஒரு மனுஷனா அவரோட நேர்மைய பெரியாரே பாராட்டுறாருன்னா அதுதான் அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய மரியாதை. அவரோட நினைவ நாம இன்னைக்கும் போற்றிக்கிட்டு இருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நாகை காயிதே மில்லத் மாவட்டம்னு பேர் மாத்துனாங்க. அது மட்டும் இல்லாம 2003ல தமிழ்நாடு அரசு சென்னையில அவருக்கு ஒரு மணிமண்டபமும் கட்டுச்சு. இதெல்லாம் வெறும் கட்டடங்கள் இல்ல, அந்த மாமனிதரோட உழைப்புக்கும் தியாகத்துக்கும் நாம செலுத்துற நன்றி. காயிதே மில்லத்தோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, அது எளிமை, நேர்மை, நாட்டுப்பற்று, சேவைன்னு ரொம்ப தெளிவான கொள்கைகளால ஆனது.